உங்க பேரு? என் பேர் ஏஞ்சல். ஏஞ்சல். வீட்ல உங்க அப்பா அம்மாக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுங்க. எதுக்கு? ஏன் கேக்குறீங்களா? கரெக்ட்டா ஏஞ்சலுக்கே பேரு வச்சிருக்காங்க. ஐயோ, ஒரு பட்டாம்பூச்சிய விட்டா பாருடா எட்டாத தூரத்துல. சாரி விஜயன் சொன்னதுக்கு சிஎம் சார். அந்த பாயா இருக்கணும்டா. சாரி விஜயன் சொன்னதுக்கு சிஎம் சார். விஜயோட படம் பாக்குறது நானும் ரெடியா தான் இருக்கேன் இந்த பாக்குறதுக்கு. படம் வந்து பகவந்த் கேசரின்னு சொல்லி ஒரு தெலுங்கு படத்தோட பாலையா படம் இருக்குல்ல, அந்த படத்தோட ரீமேக் தான் அது. அத்தனை பேரை அடிச்சிங்க, நீங்க சூப்பர்மேனா? இல்லையே, வெறும் காலி மேன் தான் பாப்பா. ஆனா செய்யற விஷயங்கள் எல்லாம் சூப்பரா இருக்கும். நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. வணக்கம் ஜெம் சினிமாஸ் நேயர்களே, நான் உங்கள் விஜே ஆரோன். அதாவது இப்போ இந்த வாரம் இருக்குல்ல, இந்த வாரமே ஒரு மாதிரி ரொம்ப ஆன்டிசிபேட்டடான எக்ஸ்பெக்டடான ஒரு வாரம். எதனாலாம் வந்து நம்மளோட தங்க தளபதி, மக்களின் தளபதி, முன்னாடி வந்து வெறும் தளபதியா இருந்தவர், இப்போ ஜோசப் விஜய், சிஎம் ஜோசப் விஜய் ஆனவர் வந்து இப்போ அவரோட படம் வந்து ஜனநாயகன் 23ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அதோட டிக்கெட்லாம் வந்து இப்போ சேல் நிறைய ஆரம்பிச்சிட்டாங்க, ஓப்பனிங்ஸ்லாம் நிறைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த படத்தை பத்தி மக்கள் ஒப்பீனியனை கேட்கலாம். இப்போ இந்த படம் எப்படி போகும், அதாவது 1000 crores அடிக்குமா அடிக்காதா, லைக் ஆல்ரெடி ரிலீஸ் ஆன படமாச்சு, ரிலீஸ் லீக் ஆன படம், இப்போ இது மேலே எப்படி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மக்கள்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம கூட கேமராமேனா யார் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா பிரவீன் வந்திருக்காரு. ஸோ அவரும் நானும் சேர்ந்து இந்த மாதிரி சில கேள்விகள்லாம் வந்து மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சு போகிறோம். அவங்க என்ன பதில் சொல்ல போறாங்கிறத வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஹாய் ப்ரோ, உங்க பேரு? ராஜபாண்டி. உங்க பேரு? என் பேர் ஆர்த்திகா. உங்க பேரு? என் பேர் காவ்யா. உங்க பேரு? என் பேர் ஏஞ்சல். ஏஞ்சல். வீட்ல உங்க அப்பா அம்மாக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுங்க. எதுக்கு? ஏன் கேக்குறீங்களா? கரெக்ட்டா ஏஞ்சலுக்கே பேரு ஐயோ, வச்சிருக்காங்க. ஒரு பட்டாம்பூச்சிய விட்டா பாருடா எட்டாத தூரத்துல. உங்க பேரு? பேர் அஃப்ரீன் ப்ரோ. உங்க பேரு? அர்ச்சனா. உங்க பேரு? கனிஷ்கா. உங்க பேரு? என் பேர் எழிலரசி. எஸ், கம்மிங் 23rd வந்து நம்மளோட சிஎம் விஜய் சாரோட ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகும் போது, ஸோ இந்த படத்துக்கான உங்க எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு? எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இல்லை. எந்த மாதிரி மூவியாக இருந்தாலும் நாங்கள் லாஸ்ட் மூவினால என்ஜாய் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ஆல்ரெடி படம் லீக் ஆயிடுச்சு, நிறைய பேர் பார்த்துட்டாங்க. பட் இன்னும் கூட ஒரு சீன் கூட பார்க்காம இருக்கேன். ஸோ ஈகராக தான் இருக்கேன். ஈகரா இருக்கீங்க? ஓகே. எனக்கு எப்படி இருக்குன்னா, என்ன சொல்கிறது, நான் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் எப்படி இருக்குமோ அப்படின்னு. எல்லாம் நிறைய சீன்ஸ் எடிட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, அதனால நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஆனால் கொஞ்சம் லாஸ்ட் படம்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இனிமேல் படம் நடிக்க மாட்டாரு. அதோட பெரிய போஸ்டிங் இருந்தாலும் ஸ்க்ரீனில் பார்க்குறத விட ஹாப்பி ப்ரோ வேற லெவல் எக்ஸ்பெக்டேஷன் ப்ரோ. தலைவர் விஜய்னாலே படம் வேற லெவலில் தான் இருக்கும். லாஸ்ட்டாக ரீசெண்டாக வந்து 5 படமே வேற லெவலில் தான் இருந்துச்சு. இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா மொத்த பேரும் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட தான் இருக்கிறோம். ஆனால் என்ன சின்ன சிக்கல்னால கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருக்குது. சத்தியமா படம் நல்லா ஓடும், எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஈகரா வெயிட் பண்றீங்க. தளபதி ஃபேன். தளபதி ஃபேன். அப்படி ஒரு வார்த்தையா சொல்றீங்க. ஆனா ஒரு எக்ஸ்பெக்ட் இது இல்லையா, ஃபயர் தெரியல. படத்தை பார்க்கணும்னு வெயிட்டிங். எக்ஸ்பெக்டேஷன்னு சொல்ல முடியாது, அது அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ பெரிய ஃபேன் நான். என்னோட இன்ஸ்டா ஐடி கூட தளபதி ரசிகை தான், அவ்வளோ பிடிக்கும். எப்படி சொல்கிறது, ஐ எம் வெயிட்டிங் ஃபார் 23rd ஈகர்லி. கண்டிப்பாக வெயிட் பண்ணிட்டு தான் ப்ரோ இருக்கோம். ஆல்ரெடி ரிலீஸ் ஆக வேண்டியது பல இஷ்யூஸ்னால இதாகி போச்சு. கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணுவோம் ப்ரோ. இப்போ இந்த படம் வந்து ஆல்ரெடி லீக் ஆயிடுச்சு. நிறைய பேர் லீக் ஆயிடுச்சு போய் பார்க்கணுமா அப்படின்னு யோசிப்பாங்களா, இல்லை எல்லாரும் போய் பார்க்கணும்னு நினைப்பாங்க? கண்டிப்பா நிறைய பேர் வருவாங்க. நிறைய பேர் வருவாங்க. ஷூர். ஓகே. ரொம்ப பார்த்தவங்க கூட மேபி வரலாம். ஆல்ரெடி படம் பார்த்தவங்க கூட வரலாம். ஆனால் நான் கொஞ்சம் பார்த்துருக்கேன், கொஞ்சம் ஏற்கனவே பாதி. நானும் இந்த படத்தை பார்த்துட்டேன். ஆனா லீக் ஆனது கிடையாது. இல்லை, லீக் ஆனது இல்லை. லீக் ஆனது பார்க்கல. இது பண்ணாங்கல்ல, ஒரு படத்தை பார்த்து டப் பண்ணாங்கல்ல, அந்த படம் பகவந்த் கேசரி. அதுவும் பார்த்துருக்கீங்களா? பாலையா படம். அத்தனை பேரை அடிச்சிங்க, நீங்க சூப்பர்மேனா? இல்லையே, வெறும் காலி மேன் தான் பாப்பா. ஆனா செய்யற விஷயங்கள் எல்லாம் சூப்பரா இருக்கும். நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. இல்லை அப்படிலாம் இல்லை, நல்லாவே இது போகும், நல்லாவே போகும். ரீச் போகும். கண்டிப்பா பார்ப்பாங்க, ஏன்னா இது அவரோட லாஸ்ட் படம், லாஸ்ட் மூவினால கண்டிப்பா மொத்த பசங்களுமே கண்டிப்பா வந்து பார்ப்பாங்க. விஜய் ஃபேன் இல்லாதவங்க கூட வந்து பார்ப்பாங்க மூவி கண்டிப்பா. விஜய் ஃபேன்ஸ் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக போய் பார்ப்பாங்க.
லீக் ஆனாலும் நான் இன்னும் ஒரு சீன் கூட பார்க்காம இருக்கேன். பரவாயில்ல இருக்கட்டும், என் தளபதிக்காக நான் பாக்குறேன். எத்தனை தடவைனா பாப்பீங்களா? கண்டிப்பா. அந்த படத்தை பாத்துறீங்களா லீக் ஆத? இல்ல நான் சத்தியமா ப்ராமிஸா பார்க்கல. ஓகே. நான் இன்ஸ்டால நேத்து கூட ஒரு ரீல் சேவ் பண்ணி வச்சேன். என்ன ரீல்னா இது எப்படி சொல்றது, டே நான் ப்ராமிஸ் பண்ணி சொல்லுவேன் லீக் ஆன படத்தை ஒரு இன்ச் கூட நான் பார்க்கலடா அந்த மாதிரி. ப்ரோ என்ன சொல்ல ப்ரோ, ரியல் தளபதி ஃபேன் வந்து பார்க்கல ப்ரோ, யாரு போய் பார்க்கல, கண்டிப்பா போய் பார்ப்பாங்க. ஒரு தடவையா எக்ஸ்பெக்ட் பண்ண. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. லீக் ஆனது ப்ரோ, தேட்டருக்கு வந்தாலும் போய் பார்ப்பாங்க. லீக் ஆகி பார்த்தவங்களுமே திரும்ப வந்து பார்க்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னதான் இருந்தாலும் தேட்டர்ல பார்க்குற மாதிரி எதுவும் வராது. அது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோன்றதெல்லாம் இன்னும் நல்லா, இது லாஸ்ட் மூவி வேற, அதனால நிறைய பேர் வந்து பார்ப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த படம் வந்து ஓவராலா எவ்வளவு கலெக்ஷன் அடிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? போகும் 800 crores மேல வரும். 800 crores போகுமா? இது தமிழ் சினிமாவோட ஃபர்ஸ்ட் 1000 crores அந்த வரும்ன்றதை எதிர்பார்க்கலாமா? பார்க்கலாம். இல்ல அடிக்கலாம், மேபி அடிக்கலாம். ஏன்னா அடிக்கலாம். ஏன்னா அவர் வந்து சிஎம் கூட ஆக மாட்டாருன்னு சொன்னாங்க. ஆயிட்டார்ல அவரு. நீங்க தள்ளி போகாதீங்க, பக்கத்திலே இருந்தாதான் வந்து அந்த எனக்கான பிளெஸிங்ஸ் கிடைக்கும். தள்ளி போகாதே. சொல்லுங்க. இல்ல அடிக்கும், அதெல்லாம் அடிக்கும். ஓகே. பாக்குறது இந்த படம் வந்து பகவந்த் கேசரின்னு சொல்லி ஒரு தெலுங்கு படத்தோட பாலையா படம் இருக்குல்ல, அந்த படத்தோட ரீமேக் தான் அது. எப்படி ஓடுன்னு எதிர்பார்க்கலாம் ப்ரோ? கண்டிப்பா ஓடும் ப்ரோ. ஏற்கனவே பாதி பேர் பொறாமையில லீக் பண்ணிட்டானுங்க. அப்படி இருந்தாலுமே தலைவரோட ஃபேன் சும்மா இருக்க மாட்டாங்க. தளபதி விஜயோட ஃபேன் கண்டிப்பா ஓட வச்சிருவானுங்க. கண்டிப்பா படம் நல்லா தான் ஓடும். நான் ஒரு சூர்யா ஃபேன் தான். நானுமே விஜயோட படம் பார்க்கறதுக்கு ரெடியா தான் இருக்கேன். சாரி விஜய்னு சொன்னதுக்கு சிஎம் சார். அந்த பாயா இருக்கணும்டா. சாரி விஜய்னு சொன்னதுக்கு சிஎம் சார். விஜயோட படம் பார்க்கறது நானுமே ரெடியா தான் இருக்கேன். எனக்குமே ரொம்ப பிடிக்கும் அவர் வீடியோ. ஒன் டேல 100 crore மேல. இல்ல ஓவராலா வந்து ஒரு 500-600 crores அடிக்குமா? அடிக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. விஜயே சிஎம் ஆக மாட்டாருன்னு சொன்னாங்க, ஆயிட்டாரு. இதெல்லாம் முடியாதா? கண்டிப்பா ப்ரோ, நம்ம படம் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ விஜய்காண்டி போய் பார்ப்போம். வாய்ப்பு இருக்கு, 100% வாய்ப்பு இருக்கு. தாராளமா அடிக்குமா? ஏன்னா லாஸ்ட் படம் வேற, சொல்லவே வேண்டாம். கண்டிப்பா அடிக்கும். கண்டிப்பா 1000 crores அடிக்க வந்து தமிழ்நாட்டில் வாய்ப்பு இல்லை ப்ரோ. வாய்ப்பு இல்லை. ஆனால் ஓடிடும் ப்ரோ படம். ஓகே, ரொம்ப சூப்பரா அழகா பேசுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஓகே.